Hi, my dear students. This is Ravi from PAVB. Feeling very happy to be connected with you now. Our respectable parents, warm wishes to you all. I strongly agree that you are the breadwinner of your family, especially during this deadly quarantine. But kindly take care of your ward during every online session and support us to stimulate our children's learning process at every level. Okay, students, let's about our lessons. Second World War. Lesson name is Second World War. The lesson is very important. Then listen carefully. Then introduction of the lesson. Then World War First was fought from the 1914 to 1918, and World War Second began in the 1939 and entered in 1945. அதாவது முதலாவது உலகப் போர் தொடங்கிய ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1914 to 1918, அதாவது 1914 1918 வரைக்கும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்னு சொல்லக்கூடிய இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1939 1945 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா the first half the 20th centuries witnessed the two wars of which devastated the world அப்படிங்கிறாங்க. அதாவது 20ஆம் நூற்றாண்டில் முதல் பாதி உலகையே நிலைகுலைய செய்த பெரும் சேதங்கள் ஏற்படுத்திய ரெண்டு மிகப்பெரிய போர்களை செஞ்சது வந்து பார்த்தோன்னா முதலாம் உலகப் போரும் செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் உலகப் போர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் போத் வேர் எ ஃபாட் இன் செவரல் ஃப்ரான்ஸ் அக்ராஸ் யூரோப் அண்ட் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. இந்த போரானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெர்மன் மட்டும் இல்லாமல் ஸோ யூரோப், ஆசியா அண்ட் ஆஃப்ரிக்கா போன்ற பகுதிகளிலும் என்ன பண்ணுது நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் டெத்ஸ் வேர்ல்டு வார் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் எஸ்டிமேட்டட் டு த 20 millions ஆஃப் whom அப்போ 90.7 million வேர் சோல்ஜர்ஸ். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா முதலாம் உலகப் போரிலையும் இரண்டாம் உலகப் போரிலையும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அது தோராயமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து முதலாம் உலகப் போரில் த டோட்டல் நம்பர் ஆஃப் டெத்ஸ் இன் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி த 20 millions ஆஃப் whom and 9.7 millions ஆர் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட சாதாரண மக்கள் சேர்த்து 9.7 மில்லியன்ஸ் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர்த்துக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இராணுவ வீரர்கள் மட்டும், மீதி பேர் எல்லாம் பொதுமக்களும் இறந்துருக்குதா சொல்கிறாங்க. அண்ட் 21 millions ஒன்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்லுது 21 மில்லியனுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயமுற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் வேர்ல்டு வார் 2 இரண்டாம் உலகப் போரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டோட்டல் டெத் டோல் வாஸ் த 24 million military personnels and nearly 50 millions ஆஃப் சிவிலியன்ஸ். கிட்டத்தட்ட ஆர்மி ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இராணுவ வீரர்களும் 24 மில்லியனுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் மக்களும் என்ன பண்ணியிருக்காங்க சர்வசாதாரணமாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 24 மில்லியன் கிட்டத்தட்ட 2,40,00,000 பேர் இராணுவ வீரர்களும் கிட்டத்தட்ட 5 கோடி மக்களும் வந்து இறந்துருக்கிறதாகவும் கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனிஸ் அலைஸ் வேர் இட்டாலி அண்ட் ஜப்பான் இன் த வேர்ல்டு வார் 2. அதாவது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தன் நேச நாடுகளோடு சேர்ந்து எதிரி நாடுகளோடு சண்டை போட்டதை சொல்கிறாங்க. தென் இன் அடக்ஷன் ஆஃப் த டெரிபிள் ஹியூமன் காஸ்ட் த ஃபினான்ஷியல் காஸ்ட் ஆஃப் த வார் 2 வாஸ் த ஆல்சோ ஹியூஜ். மனித இழப்புகளை தவிர்த்து பொருள் இழப்புகளும் பெரிய அளவுக்கு சேதமடைஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போரோட பெரிய பாதிப்பு. கொடூரமான மனித உயிர் இழப்புகளுக்கு மேலாக இரண்டாவது உலகப் போருக்கு செலவழிக்கப்பட்ட பணம் மிக மிக அதிகமாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல் உலகப் போரில் செலவு பண்ணதோட சொல்லுது 5 மடங்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போருக்கு செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. இட் வாஸ் 5 times ஹையர் தேன் த ஃபிகர் ஃபார் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட். அதாவது முதல் உலகப் போரை கம்பேர் பண்ணுறப்ப இரண்டாம் உலகப் போருக்கு செலவு பண்ண தொகை கிட்டத்தட்ட 5 மடங்குக்கு மேலே அப்படிங்கிறாங்க. த வேர்ல்டு வார் 2 ஆல்சோ விட்னஸ்ட் இன் அன்பிரசிடென்டட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரூட்லி அகேன்ஸ்ட் ஆஃப் நான் காம்பனன்ட் சிவிலியன் பாப்புலேஷன்ஸ். அதாவது விதிமுறைகளுக்கு முற்றிலும் மீறப்பட்டு போர் கைதிகள் சித்திரவதை செஞ்சு கொல்லப்பட்டதாகவும் இரண்டாம் உலகப் போரில் கண்டதும் கைப்பற்றப்பட்ட பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு எதிராக பல வன்முறைகளை வந்து அதை வந்து சில மக்களை வந்து சிதைச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் கேட்குறப்ப சொல்கிறது எவ்வளோ பாதிப்புகள் இந்த வேர்ல்டு வாரில் உருவாகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு causes of course and effects of the World War II. causes of course and effects of the World War II. அதாவது இரண்டாம் உலகப் போருக்கான காரணங்களும் போரின் போக்கும் அதனோட விளைவுகளும். இரண்டாம் உலகப் போருக்கான காரணங்களும் போரின் போக்கும் அதன் விளைவுகளும். ஸோ இந்த இரண்டாம் உலகப் போருக்கான மெயின் ரீசன்ஸ், அது மெயின் காசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரோட மெயின் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா there are 6 types. தென் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 1919. First one is Germany and the Treaty of Versailles 1919. Then second one failure of League of Nations. Third one post for war crisis of Germany.
the rise of Adolf Hitler, then allies and non-interventions, last one Munich Pact அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 as a major causes of the Second World War அப்படின்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி of Versailles 1919. The Treaty of Versailles ending World War First was signed in June 1919. அதாவது 1919 ஜூனில் கையெழுத்தாக வெர்சலைஸ் உடன்படிக்கையோடு முதல் உலகப் போர் முடிவுக்கு வருது. The Treaty of Versailles ending World War is first was signed in June 1919. So there is a particular causes in great resentment among the Germans. அது முக்கிய 3 அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்சலைஸ் உடன்படிக்கையில் வந்து ஏற்படுது ஜெர்மனிக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் was ஜெர்மனி வார் forced to give up to territories of west, north and east and German borders. ஸோ முதல் முறைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி ஜெர்மனியோட மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு சொல்லுது கிழக்கு பகுதிகளை வந்து பார்த்தோன்னா சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 2 ஜெர்மனி ஹேட் டு த டிசர்ம்ட் அண்ட் வாஸ் அலவுட் த ரிட்டைன் ஒன்லி வர் வெரி ரெஸ்ட்ரிக்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆர்மி நேவி அண்ட் ஏர் ஃபோர்ஸஸ். படை குறைப்பு படைகளில் ஆட்குறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்ன சொன்னாங்கன்னா 2 அப்படி பார்த்தோன்னா ஜெர்மனி ஆயுத குறைப்புக்கு உட்படுத்தப்பட்டு மிக குறைந்த அளவிலான படைகளை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது காலப்படையும் சரி கப்பற்படையும் சரி விமானப்படையிலும் சரி 3 படைகளையும் ஆட்கள் குறைஞ்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. 3rd ஒன் வந்துச்சுன்னா ஆஸ் ரிப்பேரன்ஸ் ஆஃப் த வார் ஜெர்மனி வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பி த மிலிட்ரி அண்ட் சிவிலியன் காஸ்ட் ஆஃப் அலைட் நேஷன்ஸ். அது பார்த்தோன்னா இது ஒரு பெனால்ட்டி மாதிரி ரிப்பேரன்ஸ் வேர் கால்குலேட்டட் இன் $10 billion பை த பிரிட்டன் அண்ட் $15 billion த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதாவது பார்த்தோன்னா தன் போர்களில் சண்டை போட்டப்ப இழந்த உயிரிழப்புகளுக்கும் பொருட்சேதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஈடுகட்டும் விதமாக ஒரு தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்து $10 billion அமெரிக்கா வந்து $15 billion கேட்குறாங்க. ஜெர்மனி பட் சொல்லுது அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனால் என்ன பண்ண முடியல கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. தென் $100 billion கோல்ட் மார்க்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு $25 billion கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அதாவது பன்னாட்டு சங்கத்தின் தோல்வி. ஸோ த ட்ரீட்டி ஆல்சோ செட் அப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அஸ் வி ஹாவ் சீன் லெசன் 1 அண்ட் த இனிஷியேட்டிவ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் உட்ரோ வில்சன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இது உட்ரோ வில்சனோட தலைமையில் உருவாக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனின் முயற்சியால் பன்னாட்டு சங்கம் உருவானது என்பதை லாஸ்ட் லெசனில் பிஃபோர் லெசன் வி ஸ்டடிட் அபவுட் த பிஃபோர் லெசன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1. ஸோ அதில் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த யுனைடெட் நேஷன்ஸ் was not interested in playing a global role of any role in European politics. ஸோ இது ஒரு தலைமையில் ஆரம்பித்து தான் வேணும். ஆனால் இவர் வந்து சில எந்த ஒரு அரசியல் தலையீடுகளும் எந்த ஒரு சங்கத்தின் முக்கிய உறுப்பினராகவும் அமெரிக்கா வந்து என்ன பண்ணல இல்லை அப்படின்னு இவங்க வந்து ஒரு பொதுவான ஆளாகவும் அதே மாதிரி வார சமயத்தில் சில தனிச்சு இருந்து செயல்படுறதுக்காகவும் மட்டுமே என்ன பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. தென் அதர் அலைட் நேஷன்ஸ் வேர் ஆல்சோ determined in mentioning non-interventionist attitude and conclusions of leak of remained in ineffectual international body அப்படிங்கிறாங்க. அதாவது ஏனைய நேஷனால்கள் தலையிடாக் கொள்கை மனநிலையை உறுதியாக இருக்கிறாங்க. அதாவது பார்த்தோன்னா தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தோன்னா தனக்கு தேவையாக இருக்கிற விஷயங்களை மட்டும் என்ன பண்ணணும் இவ்வளோ சில தலையிட்டுட்டு அதுக்கான பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சொல்லி போஸ்ட் வார் கிரைசஸ் அண்ட் ஜெர்மனி. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மனி அது ஆஃப்டர் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஜெர்மனியோட பொசிஷன் அதோட சுச்சுவேஷன் அதோட கண்ட்ரியோட லெவலில் எந்த கண்டிஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அஸ் மெயின்டெனர் எபோவ் த 3 main classes of the Treaty of Versailles, especially of imposition of penal reparation caused a great discounts of Germany. ஸோ வெர்சலைஸ் உடன்படிக்கையின் மூலம் ஒரு 3 முக்கிய கொள்கையின் மூலமாக என்ன பண்ணுறாங்க ஜெர்மனிக்கு ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு பெரிய பாதிப்பையும் உருவாக்குது. அதிலிருந்து மீளவே முடியல. ஸோ ஜெர்மனியில் பெரும் அதிருப்தி ஏற்படுது. இரு போர்களுக்கு இடைப்பட்ட காலமானது மேற்கு ஐரோப்பிலும் கிழக்கு ஐரோப்பிலும் தீவிரமான பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படுது. 1926 பிரிட்டன் வாஸ் ஃபேஸிங் அ மாசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். இட்ஸ் எக்கனாமிக் வாஸ் நியர்லி கிளிப்டட் இன் ஜெனரல் ஸ்ட்ரைக் ஆஃப் 1926. இதன் விளைவாக போர் புரிந்த நாடுகள் எல்லாமே சொல்லுது வறுமையிலும் சொல்லுது வேலையில்லா திண்டாட்டத்திலையும் பண்ணுறது. அதில் ஃபஸ்ட்டு பிரிட்டன் வந்து 1926 பிரிட்டன் வாஸ் த ஃபேஸிங் மாசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேலையில்லா திண்டாட்டத்துக்கு உட்படுத்தப்படுது 1926. The United States was faced then the Great Depression after 1929. அலைன் பண்ணிப்பா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மாசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1926. தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபேஸ்ட் ஃபார் த கிரேட் டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1929 அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பொருளாதார பெருமந்தம் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி. அமெரிக்காவே என்னது ஷாக்கிங்லான்னு சொல்கிறது விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர்னால். அந்த காலகட்டங்களில் ஒரு பிக்கஸ்ட் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா இவங்களுக்கு யாருன்னா த ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் டிக்டேட்டர்ஷிப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரத்தனமாக ஒரு ஆட்சி செய்தவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியில் முசோலினியும், ஜெர்மனியில் ஹிட்லரும், ஸ்பெயினில் ஃப்ராங்கோ அப்படிங்கிற 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருந்திருக்காங்க. There are several pictures of the 1920s when ordinary people had to carry money in the wheelbarrows up to buy the bread. ஸோ சாதாரண மக்கள் ஒரு பிரெட் பாக்கெட் வாங்குற கூட ஒரு பெரிய தள்ளுவண்டியில், அதாவது வீல் பொறுத்துன ஒரு வண்டியில் பணம் கொண்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு வறுமை இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனாக 1920s இது மாதிரி பிக்சர்ஸ்லாம் வெளிவந்ததாக சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் த ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். ஸோ ஹிட்லரோட எழுச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு புத்துயிர் கொடுக்கிறார் ஜெர்மனிக்கு. ஸோ ஒரு ரீஃபார்மேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறார். அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ஜெனரல் டிஸ்கவுண்ட் அமாங் த ஜெர்மன்ஸ். ஸோ கிஃப்டட் வித் கிரேட் ஒராட்ரிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு ஹிட்லரோட மிகப்பெரிய பலம் ஒரு திறமை அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட பேச்சு திறமை. ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு ஸ்வே பீப்புள் ஆஃப் ஹிஸ் இம்பேஷனட் ஸ்பீச்சஸ் ப்ராமிசிங் அண்ட் ரிட்டன் டு த கிளாரியஸ் மிலிட்ரி பாஸ்ட் ஆஃப் ஜெர்மனிங்கிறான். ஸோ அவரோட பேச்சு திறமையாலும் ஆற்றனாலும் வந்து பார்த்தீங்கன்னா துவண்டு போன ஜெர்மனியை மீண்டு எழுத வைக்கிறாரு. ஸோ அவரோட ஸ்பீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்களை வந்து பார்த்தீங்கன்னா சுண்டி எழுக்கிறார். ஹி ஃபவுண்டட் இன் நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஜெனரல் நவுன் அஸ் நாசிக். இந்த நாசிக் அப்படிங்கிற சமதள கட்சியை சொல்லுது, சமதர்ம கட்சியை வந்து உருவாக்குறாரு. ஸோ ஹிட்லர் கேம் இன் பவர் இன் 1933. ஸோ டைப்பிங் மிஸ்டேக்ப்பா. ஸோ 1933 வந்து 1933 ஹிட்லர் started. So 1933 ruled in Germany till 1945. Hitler came to power in 1933 and ruled Germany still in 1945. The indirect contraventions of the clauses of Treaty of Versailles, Hitler began the re-arm Germany. So ஹிட்லர் வந்து பார்த்தோன்னா ஜெர்மனியோட இராணுவத்தையும் ஆயுத பலத்தையும் தோக்குறாரு. ஆயுத படைகளுக்கு ஆள் சேர்ப்பு, அரசாங்கத்தோட செலவில் நிறுவப்பட்ட இராணுவத்துக்கு தேவைப்பட்ட ஆயுதங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கிட்டார். ஸோ ஜெர்மனி வந்து பார்த்தோன்னா ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கி மறுபடியும் ஒரு ஜெர்மனி மறுபடியும் ஒரு போருக்கு அல்லது வந்துன்னா மறுபடியும் ஒரு வலிமையான நாடை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் சக்ஸஸும் பார்க்குறாரு. த ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் த ஆர்மட் ஃபோர்ஸஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் மிஷினரி, ஆர்மி, நேவி அண்ட் ஏர் ஃபோர்ஸஸ் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பெண்ட். எல்லாத்துக்கும் சில அரசோட நிதிகளை பயன்படுத்தின்னு சொல்கிறாங்க. அட் தி இட்டாலிஸ் பிரேக்ஸ் வித் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் அண்ட் வேக் ஆஃப் முசோலினிஸ் இன்வைஷன் ஆஃப் எத்தியோப்பியா ரிசல்ட் இன் பெட்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இட்டாலி அண்ட் ஜெர்மனி. ஸோ எழுச்சிமிக்க முசோலினியோட எத்தியோப்பியாவோட இருப்பனால இத்தாலியோட கொண்டு இருந்த உறவுனை பிரிட்டன் வந்து கட்டுக்காங்க. ஸோ அதன்னு பிரிட்டன் வந்து இத்தாலியோட பிரேக் பண்ணுறாங்க, உறவுகளை முறிச்சுக்கிறாங்க. ஃப்ரான்ஸும் முறித்துன்னு அதே வேலை என்ன பண்ணுறாங்கன்னா இத்தாலியும் ஜெர்மனியும் வந்து கூட்டணி போடுறாங்க. ஸோ ஜெர்மனியும் இத்தாலியும் நட்பு. ஹிட்லர் படைநீக்கம் செய்யப்பட்ட மண்டலமாக கருதப்பட்ட ரைன்லாந்துலாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இட்டாலியும் ஜெர்மனியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோம் பெர்லின் ஆக்சஸ் ஹேட் த கம் டு பீஜிங். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் ஜப்பான் ஜாயினிங் வந்து அலைன்சஸ் இட் பிகமே ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சஸ். அதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோம் பெர்லின் டோக்கியோ அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. 1938 ஹிட்லர் ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவேக்கியா ஆகிய நாடுகளை தாக்கி என்ன பண்ணுறாரு, கைப்பற்றார். In 1938 ஹிட்லர் invaded in Austria and Czechoslovakia speaking and Hitler's calm and with the German speaking people should not united into. அதாவது ஜெர்மன் பேசக்கூடிய எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட இணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பேஸ் மக்கள் வாழ்கின்ற பகுதிகள் எல்லாம் ஒரே நாடாக இணைக்கப்பட வேண்டும் என்கிறது ஹிட்லர் உரிமை கோரினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ் அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன்ஸ். நேச நாடுகளும் தலையிடா கொள்கையும். There was also act of aggression in Italy and Japan. ஸோ இத்தாலியும் ஜப்பானும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா வீக்கான நாடுகளோட பகுதியில் இது எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருந்துகிட்டே இருந்தது. இதே சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1935 எத்தியோப்பியா மீதும் 1939 அல்போனியா மேலும் invaded in Ethiopia in 1935 and Albania in 1939. வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படைகளை வந்து அனுப்பி என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் பர்சூனிங் இன் பாலிசி ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ்.
1931 மஞ்சூரியா மீது படையெடுக்கிறாங்க. ஸோ 1931 ஜப்பான் இன்வைட் இன் மஞ்சூரியா அண்ட் 1937 இன்வைட் சைனீஸ் ஷி ஜின்பிங். ஸோ 1931 மஞ்சூரியாவும் 1937 பீஜிங்கும் கைப்பற்றுறது சைனா. ஸோ இட்டாலி, ஜப்பான், பிரிட்டன், ஃப்ரான்ஸ் கான்ஸ்டியூட்டட் வித் நான் இன்டர்வென்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கப்பவும் பிரிட்டன், ஜப்பான், ஃப்ரான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் கண்டுக்காமையே இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த மூட் ஆஃப் பிரிட்டன் வாஸ் நாட் ஃபேவர் ஆஃப் ஸ்டார்டிங் த அனதர் வார். ஏன்னா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய போரை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பால்வின் ஆர் சாம்பர்லின் இட் டிட் நாட் ஃபீல் ஜஸ்டிஃபைட் இன் இன்டர்வென்ஷன் ரீஜன் வாஸ் நாட் அஃபிஷியல் தேர் ஸ்பேர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது தனக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயங்களையும் தனக்கு அவசியம் இல்லாத சில விஷயங்களையும் இவங்க தலையிடுறது விரும்பாமல் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. The United States was totally indifferent but outside world and was considered with the revival economic after the Great Depressions. ஸோ அமெரிக்காவும் பெரிய அளவுக்குள்ள மற்ற விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் தன்னோட பொருளாதார பெருமந்தத்திலிருந்து எப்படி நம்ம எக்கனாமிக் வீழ்ச்சியிலேருந்து எப்படி மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் மட்டும்தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர மற்ற விஷயத்தில் எதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது மியூனிச் பேக்ட். The further factor was the Western powers and Soviet Union disturbed each others. இவங்களுக்குலாம் சொல்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் பெரிய அளவுக்குன்னு சொல்கிறது நம்பிக்கை இல்லை, எல்லாத்துக்கும் அவநம்பிக்கை தான் இருந்துச்சு. ஸோ 1938 இன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சாம்பர்லின் கண்டக்டட் இன் மியூனிச் பேக்ட் ஆஃப் ஜெர்மனி. ஸோ 1938 பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின் ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கை மேற்கொள்கிறார். which was a shameful acceptance. Germany's invasion of Czechoslovakia annexed German-speaking Switzerland. ஸோ ஜெர்மன் மொழி பேசும் பகுதியான சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இணைத்து கொண்டதை ஏற்றுக்கொள்வதாக அமைந்தது அப்படிங்கிறாங்க. ஜெர்மனி வந்து ஏற்றுக்கிட்டாங்க. தோ Hitler have an assurance of Munich Pact of Germany would not attack any other country. ஸோ இந்த மியூனிச் உடன்படிக்கையின்படி ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மேலே எந்த நாட்டோடையும் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் சொல்லுது இமீடியட்டாக த broken for immediately. திஸ் வாஸ் அ broken immediately. அது உடனே உடச்செறிகிறாரு. என்ன காரணம்னா இன் 1939 US invaded Czechoslovakia. 1939 என்ன பண்ணுறாரு, செக்கோஸ்லோவேக்கியாவில் படையெடுக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து போலந்து வாஸ் அட்டாக்டு நெக்ஸ்ட் அண்ட் திஸ் வாஸ் த ஃபைனல் ஆக்ட் விச் ரிசல்டட் இன் டிக்ளரேஷன் ஆஃப் த வார் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் அகேன்ஸ்ட் ஜெர்மனி. ஸோ இதனால் என்ன பண்ண ஆரம்பிக்காங்க, செக்கோஸ்லோவேக்கியாவுக்கு அடுத்து சில போலந்து தாக்கப்படுறது, ஜெர்மனிக்கு எதிராகவும் பிரிட்டனுக்கும் எதிராகவும் போர் புடனை செய்வதற்காக ஹிட்லர் பிளான் பண்ணுறார். ஸோ இன் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லின் ரிசைனட் இன் 1940s and Winston Churchill, who had always warned about Hitler in his military ambition and became a prime minister. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டன் பிரதமர் வந்து சாம்பர்லின் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் 1940s வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டராக பதவி இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரை பார்த்தோன்னா முன்கூட்டிலேருந்து நிறையா வார்னிங் கொடுத்துக்கிட்டு நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட தன்மையில் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தவராக இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லெசன் முடிஞ்சு த கம்ப்ளீட்டட் த ஃபஸ்ட் பார்ட்டு. த நெக்ஸ்ட் பார்ட்ஸ் வில் பி நெக்ஸ்ட் வீக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த இயர்ஸ்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். நேமை கொஞ்சம் மறுபடியும் பாருங்கள். பர்டிகுலராக இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் நேம்ஸு, பர்டிகுலர் கண்ட்ரிஸோட நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் அன்லைன் பண்ணி இல்லை நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் 1 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.